அழகான காட்டுல நிறைய பழுத்த மாம்பழங்களை கொண்ட ஒரு மாமரம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த மாமரத்துல நிறைய மாம்பழங்கள் பழுத்து தொங்கிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த மாமரம் தன்னோட எடைய தாங்க முடியாம வளைஞ்சு போய் இருந்துச்சு. அந்த மாமரத்தோட பக்கத்துல நிறைய காஞ்ச இலைகளும் குப்பைகளும் இருந்துச்சு. அதனோட நாத்தம் தாங்க முடியாமலும் தன்னோட மாம்பழத்தின் கனத்தை தாங்க முடியாமலும் அந்த மாமரம் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. என்னால இந்த நாத்தத்தையும் தாங்க முடியல, இந்த மாம்பழத்தோட கனத்தையும் தாங்க முடியல. யாராச்சும் இங்க வாங்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாமரம் ரொம்ப வருத்தத்தோட அழுதுகிட்டே இருந்துச்சு. அதே நேரத்துல மீனுக்குருவியோட வீட்டுல மீனுக்குருவி தன்னோட பொண்ணு சாராவுக்கு காஞ்ச தானியங்களை சாப்பிட கொடுத்துச்சு. என்னைக்கு பார்த்தாலும் இந்த காஞ்ச தானியத்தை தான் எனக்கு சாப்பிட கொடுக்கறீங்க. எனக்கு இன்னைக்கு இந்த தானியம் வேண்டவே வேண்டாம். நான் இனிப்பான பழங்களை தான் சாப்பிடுவேன்.